ரகசியம்னா உங்களை பற்றிய ரகசியம், கடவுளுடைய ரகசியங்கள், கடவுளுடைய மகத்துவங்கள், மேன்மையான காரியங்கள், ரகசியங்கள், அறிந்து கொள்ளுகிற உணர்வு, எல்லாம் அறிந்து கொள்ளுகிற உணர்வு அல்லது அறிந்து கொள்ளுகிற அறிவு. கடவுளுடைய ரகசியமெல்லாம் நான் புரியுது. எனக்கு என் வாழ்க்கையோட தோல்விக்கு என்ன காரணன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணா சரியாகலான்றதும் எனக்கு கடவுள் எனக்கு தெரியப்படுத்திட்டாரு. கண்டிப்பா நான் மேல வந்துருவேன், கண்டிப்பா நான் வெற்றி பெறுவேன். பாருங்க, அந்த ரகசியம் அறிந்த பிறகு, ரகசியம் தெரிந்த பிறகு இவங்களுடைய வார்த்தைகள்ல பெரிய மாற்றங்கள், நம்பிக்கையான வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள். கண்டிப்பா ரகசியம் தெரிஞ்சா விசுவாச வார்த்தைகள் வாயை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படி நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறார்களா, விசுவாசமான வார்த்தையை பேசுறாங்களா என்று நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க நம்பிக்கையான வார்த்தைகள் அவங்க பேசுறது கிடையாது. கவலைகளை பேசுறாங்க, கஷ்டங்களை பேசுறாங்க, துன்பங்களை பேசுறாங்க, பிரச்சனைகளை பேசுறாங்க, நோயை பேசுறாங்க, வறுமையை பேசுறாங்க, தரித்திரத்தை பேசுறாங்க, கஷ்டங்கள் எல்லாம் கூடி பேசி அந்த கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி கஷ்டங்களையே விவரித்து, நஷ்டங்களை பேசி, துன்பங்களை விவரித்து, அந்த துயரங்களுக்காக ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மெயின் ரீசன் என்ன? இன்னும் இவர்களை பற்றின ரகசியம், கடவுள் இவங்களுக்கு என்ன ரகசியத்தை வச்சிருக்கிறான்னு இவங்களுக்கு அது தெரியவே தெரியல. தெரியாதனாலதான் இவங்க வாயில நெகட்டிவா பேசி கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தினுடைய தோல்வி ஏன் எங்கிருந்து வருதுன்னா, கடவுள் அவங்களுக்கு வைத்திருக்கின்ற மேன்மையான ரகசியங்களை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆமென். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த இந்த மதங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, வாங்க உங்களுக்காக நான் கடவுள் என்ன சொல்றார் நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய இந்த மாதிரி மக்களுக்கு ரகசியங்களை கடவுளிடத்தில் ஜெபித்து ரகசியத்தை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டு ஏராளமான கிறிஸ்தவர்கள் அவங்கவுங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போறாங்க. அவங்ககிட்ட அந்த ரகசியம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் உண்மையான ரகசியம் என்பது கடவுளுக்கும் உங்களுக்கும் மட்டும் தெரிவதுதான் உண்மையான ரகசியமா இருக்கிறது. ஆமென். உங்கள் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது கடவுளுக்கு தெரியும். அந்த பிரச்சனையை மாற்றி அமைக்கக்கூடிய ரகசியத்தை கடவுள் உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாரு. இன்னொரு நபர்கிட்ட சொல்லி போய் சொல்லணும்னா அது ரகசியமே கிடையாது. முதல்ல அது ஒன்னு சீக்ரெட் மேட்டரும் கிடையாது. கடவுள் அப்படி பேசுகிறவரும் கிடையாது. நம்முடைய பிரச்சனை, நம்முடைய ரகசியத்தை இன்னொரு இடத்துல உடைக்கிறதும் கிடையாது. நாம உடைக்கலாம், பட் அவர் உடைக்க மாட்டாரு அல்லவா?